ஓம் கினீஸ்வரா போற்றி, கணநாதா போற்றி, கணபதி காத்திரி போற்றி, முக்கள் முதல்னே போற்றி, மூலப்பொருளை போற்றி, நவக்கர நார்களே போற்றி, சூரிய பவனை போற்றி, சந்திர பவனை போற்றி, அங்கார பவனை போற்றி, வித்யாகாரம் புதன் பவனை போற்றி, தேவகுரு பிரகஸ்பதியை போற்றி, பார்க்கவன் சுக்கரனை போற்றி, சனீஸ்வர பவனை போற்றி, ராகு கேது பவன்களை போற்றி, நவக்கர நார்களே போற்றி. காமதேனு ஜோதிஜி சார்பாக அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு உங்களுக்கு யோகா எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். 3 ராசிக்கு சொல்ல போகிறேன். கன்னி, மகரம், ரிஷபம் 3 ராசி நேயர்களுக்கும் மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம். அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அன்றைக்கி உங்கள் லக்கி நம்பர் என்ன, அதிர்ஷ்ட கலர் என்ன, அதிர்ஷ்ட திசை என்ன, இதை சுருக்கமாக சொல்ல போகிறேன். கிரகணம் மதியம் 3:20 7 மணி வரைக்கும் நடக்கும். கிரகணம் நடக்கும்போது எங்கேயும் போகாதீங்க. வேலை வெட்டி தொழில் போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருங்க. கிரகணம் 6:30 மணிக்கு தெரியும். கீழ்வானத்தில் சிவப்பு கலரில் தெரியும். ஒரு கால்வாசி கிரகணம் தான் தெரியும். ஏன்னா சந்திரன் உதயமாக இருக்க மாட்டார். இருப்பினும் அந்த வெளிச்சம் தெரியும். தமிழ்நாட்டில் கிரகணம் தெரியுதுனால கோயிலெலாம் பூட்டி தான் இருக்கும். ஓகே நேயர்களே, நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஆண்கள் ஆல்கஹால் எடுக்காதீங்க. சுத்தபத்தமாக இருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கிரகணம் தமிழ்நாட்டில் தெரியும். சரியா? அதோடைய தாக்கம் இருக்கும். இப்போ மார்ச் 3ஆம் தேதி மாசி மாதம் 19 பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு யோகா லக்கி நம்பரை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தெய்வத்தை சொல்லிடுறேன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு. அப்படி பார்த்தோன்னா வருகிறது கன்னிராசி. கன்னிராசிக்கு மொத்தம் உத்திரம், அஸ்தம், சித்திரை. மகரத்தில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். ரிஷபத்தில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திர ரீதியாக சொல்லிடுறேன். அதான் ரொம்ப முக்கியம். சரியா? நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ம நட்சத்திரத்துக்கு தான் உண்டான வழிபாடு உண்டு. இப்போ நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா தோஷம் இருக்குது. ரோஹிணிக்கு தோஷம் இருக்குது, திருவோணத்துக்கு தோஷம் இருக்குது, அஸ்தத்துக்கு 3 நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது, சித்திரைக்கும் தோஷம் இருக்குது. ஏன்னா சித்திரை நட்சத்திரநாதன் செவ்வாயும் அந்த கிரகணத்தில் உட்படுறாரு. ஸோ 3 ராசிக்குமே தோஷம் இருக்குது. 3 ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரத்துக்குமே தோஷம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கோயிலுக்கு போயிடணும். நீங்கள் கிரகணம் முடிஞ்சோடனே இரவு 8 மணிக்கு போங்க. இல்லைனா 4ஆம் தேதி புதன்கிழமை காலையில் பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு நீங்கள் போங்க. இருப்பினும் அன்றைக்கி தேதிக்கு நான் சொல்கிற தெய்வத்தை மனசில் வணங்கிக்கோங்க. வீட்டில் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கும்போது உத்திரம், கார்த்திகை, உத்திராடம். சரியா? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை விநாயகர் பெருமானை கும்பிடணும். அந்த கிரகணத்தன்னைக்கு விநாயகர் பெருமானை கும்பிடணும். நல்ல யோகமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நம்பர் லக்கி நம்பர் 7ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட கலர் சிவப்பு கலரில் டிசைன் பண்ணிக்கோங்க. சிவப்பு போடுற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். ஆரஞ்சு, சிவப்பு, லைட்டு இளஞ்சிவப்பு இது போட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக யோகமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் 7ஆம் நம்பர். கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துக்கு. அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். வழிபாடு அம்மனை வழிபாடு பண்ணணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன், இப்படி அம்மன் வடிவான தெய்வங்களை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோகமாக இருக்கும். சந்திரகிரகணம் முடிஞ்சு வருகிற நாட்கள், அடுத்து வருகிற நாட்களில் யோகம் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் ஒயிட்டு. சரியா? மில்க் ஒயிட்டு, பியூர் ஒயிட் கலந்த ஷேடில் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஐவரி கலர் இது மாதிரி போட்டுக்கலாம். ஒயிட் கலந்த ஷேடில் போட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், உலகளந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நம்பர் 5ஆம் நம்பர். சரியா? 5ஆம் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் கொடுக்கும். லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட கலர் வெளிர் பச்சை, ராமர் பச்சை, கிளி பச்சை, இலப்பச்சை. ஸோ பச்சை கலரில் வர்ற அந்த ஷேடில் உள்ள கலரை போட்டுக்கலாம். பச்சை அதில் மெயினாக இருக்கணும். ஸோ இப்போ 3 ராசியில் உள்ள நட்சத்திரத்துங்களுக்குமே அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட கலர், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட திசை 4 சொல்லிட்டேன். இப்போ 3 ராசிக்குமே லக்கி நம்பரை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட நம்பர் 7ஆம் நம்பர். ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் அதிர்ஷ்ட நம்பர் 2ஆம் நம்பர். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் அதிர்ஷ்ட நம்பர் 5ஆம் நம்பர். வாழ்க வளமுடன். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பாருங்கள். கிரகணம் அன்னைக்கு வீட்டில் இருங்க. ஈவினிங் கோயில் குளத்துக்கு போங்க. சிறப்பாக இருங்க. நல்லபடியாக இருக்கும். கண்கிற கிரகணம் வெறும் கண்ணால் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் தான் தெரியும். அதர் ஸ்டேட்டில் நல்லா தெரியும். வடகிழக்கு நாட்டில் நல்லா தெரியும். வாழ்த்துக்கள் நேரில். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பாருங்கள். இன்பம் உண்டாகட்டும், ஏற்றம் உண்டாகட்டும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கட்டும், லக்கு அடிக்கட்டும். வாழ்க்கையில் அனைத்து விதமான முன்னேற்றத்தில் பெறுங்க. தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க. நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.